السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நாயனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை அவனது வாழ்க்கையில் சில விஷயங்களோடு, சில மனிதர்களோடு ஒரு மூமினுக்குண்டான தொடர்பு என்பது எப்பொழுதுமே இருந்து வர வேண்டும், அதிகரித்து வர வேண்டும். அது ஒரு மூமினுக்குண்டான இயல்பான பண்பு என்பதால் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறும். அப்படி எந்தெந்த விஷயங்களில், எந்தெந்த பொருட்களில் நமது உறவுகள் என்பது, நமது தொடர்புகள் என்பது அதிகரிக்கப்பட வேண்டுமோ அப்படி அதிகரிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் இந்த ஒரு தொடர்பும் உண்டு. இந்த தொடர்பு மிக மிக அவசியமான தொடர்பும் கூட. அதுதான் ஒரு மூமினுக்கு இறை இல்லத்தோடு, பள்ளிவாசல்களோடு இருக்க வேண்டிய தொடர்பு. காரணம், பள்ளி என்பது மார்க்கத்தை பொறுத்தவரை, ஷரியத்தை பொறுத்தவரை வெறுமனே வணக்கத்திற்குண்டான ஒரு தலமாக மட்டும், வணக்கத்திற்குரிய ஒரு நேரத்திற்கு மட்டும் வந்து செல்லக்கூடிய இடமாக மட்டும் நமக்கு மார்க்கம் இந்த பள்ளி வாயில்களை குறித்து நமக்கு ஒருபோதும் சொல்லித்தரவில்லை. மாறாக முஸ்லிம்களுடைய வாழ்வியல் சார்ந்த, ஒழுக்கங்கள் சார்ந்த, நமது ஒற்றுமைகள் சார்ந்த, நமது குடும்பத்தின் பிரச்சனைகளிலிருந்து சமூகத்தின் பிரச்சனை வரை, சமூகத்தின் பிரச்சனைகளை கடந்து உலகளாவிய பிரச்சனைகள் வரை பேசப்படக்கூடிய, பேசி தீர்வு காணப்படக்கூடிய, இப்படி ஒரு மூமியுடைய வாழ்வினுடைய அனைத்து அம்சங்களையும் சார்ந்த ஒரு இடமாகத்தான் மார்க்கம் நமக்கு, இஸ்லாம் நமக்கு இந்த பள்ளி வாயில்களை கட்டமைத்திருக்கின்றதே தவிர வெறுமனே வணக்கத்திற்குண்டான தொழுகைக்கு மட்டும் வந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக, ஒரு தொடர்புள்ள இடமாக இந்த பள்ளியை ஒருபோது நமக்கு கட்டமைத்து தரவில்லை என்பதை இஸ்லாமியர்கள் ஆரம்பமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு மூமினுக்கும் அவனது பள்ளிக்கும் உண்டான தொடர்புகள் எப்படி இருக்கப்பெற வேண்டும், அப்படி இருக்க பெறுவதன் மூலமாக அவனது வாழ்க்கையில் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் எப்பேற்பட்ட பெயருக்கும் அந்தஸ்திற்கும் சொந்தக்காரனாக ஒரு மூமினால் வாழ முடியும் என்பதை அண்ணலம் பெருமானாருடைய அதிகமான நபிமொழிகள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றது. நாம் நமது வாழ்க்கையில் பல முறைகள் கேட்டிருக்கலாம். ஒரு முறை அருமை சஹாபாக்கள் சூழ்ந்திருந்த ஒரு அவையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களிடத்திலே இப்படி ஒரு வினா தொடுப்பார்கள். அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை சொல்லித் தரட்டுமா? அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களது வாழ்வினுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு அமலை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரவா என்று கேட்ட நபிகள் பெருமானார் அந்த சபையில் இருந்த அத்துணை சஹாபாக்களும் பலா யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, அவசியம் சொல்லித்தாருங்கள் என்று அண்ணல் பெருமானாரிடத்திலே பதில் உரைக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமது வாழ்வினுடைய பாவங்கள் இலகுவாக அளிக்கப்படுவதற்கு, அல்லாஹின் புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கப் பெறுவதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில காரியங்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதில் மிக மிக முக்கியமாக முதல் காரியம் நபிகள் பெருமான் சொல்லுவாங்க, இஸ்பாகுல் உலூஹி அலல் மக்காரி, நீங்கள் வெறுக்கக்கூடிய கடுமையான குளிரின் நேரம், அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதர் தனது உதுவை அல்லாஹ்விற்காக முழுமைப்படுத்தி செய்யுதல், இது முதல் விஷயம். நபிகள் பெருமானார் அடுத்து சொல்லுவாங்க, வ கஸரத்துல் குதா இலல் மசாஜித், உங்களது பள்ளிகளுக்கு அதிக எட்டின் மூலமாக யார் நடந்து வருகின்றார்கள், நடந்து வந்தால் தான் எட்டினுடைய கணக்கு வரும், வாகனத்தை வந்து அந்த கணக்கு வராது. வ கஸரத்துல் குதா, எத்தனை எட்டுக்கள் நீங்கள் அதிகப்படுத்துகின்றீர்களோ மஸ்ஜிதிற்கு, அதன் மூலமாக உங்களது பாவங்கள் மன்னிக்கப்பெறும். அடுத்த நபிகள் பெருமான் சொல்லுவாங்க, ஒரு தொழுகை முதல் அடுத்த தொழுகை வரை யார் தொழுகையை மட்டுமே எதிர்பார்த்து வேறு எந்த உலகத்தின் தேவையும் கிடையாது, வேறு எந்த நண்பருக்காக நாம் தாமதிக்கல்ல, தொழுகை முதல் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆக இது போன்ற காரியங்கள் மூலமாக உங்களது பாவங்கள் இலகுவாக மன்னிக்கப்பெறும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு ஆக சிறந்த அமலாக பல ஹதீஸ்கள் உண்டு. மற்றொரு அறிவிப்பை நபிகள் பெருமானார் இப்படி கூட சொல்லி தருவாங்க, யார் பள்ளிக்கு காலையும் மாலையும் அனுதினமும் வழக்கமாக பள்ளிக்கு செல்வதை தனக்கு வழக்கமாக்கி கொண்டாரோ, நபிகள் பெருமானார் சொல்றாங்க, அவர் மூமின் என்பதற்கு நீங்கள் சாட்சி பகருங்கள். ஆக பள்ளியும் பள்ளிக்குண்டான வருகையும் பள்ளிக்குண்டான தொடர்புகள் என்பதும் நம்மை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹின் புறத்தில் அதிகமான கண்ணியத்தை பெற்றுத் தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப் நபிகள் பெருமானார் சொல்லி காட்டுவாங்க, யார் காலையும் மாலையும் அல்லாஹ் இல்லத்திற்கு சென்று வருகின்றார்களோ, நபிகள் பெருமானுடைய வாக்குறுதி, அஅத்தல்லாஹு லஹு நுஸுலன், அவர் எத்தனை முறை பள்ளிக்கு சென்று வருகின்றாரோ அவருக்கு உண்டான ஒரு வீட்டை அல்லாஹ் சொர்க்கத்தில் தயாரிக்கிறார். நபிகள் பெருமானார் சொல்லி தரக்கூடிய வாக்குறுதி. ஆக ஒரு மூமினுக்கு பள்ளியின் தொடர்பு என்பது எவ்வளவு தூரங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும், அப்படி அதிகப்படுத்தப்படுதல் என்பது ஒரு மூமினுக்கு உண்டான இயல்பான தன்மை என்பதை கடந்து இந்த உலகிலும் மறுமையிலும் அவனுக்கு உண்டான பாக்கியங்கள் எண்ணற்ற முறையில் கிடைக்க பெறும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது வார்த்தைகள் சொல்லி காட்டுவார்கள். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஊரின் எல்லா பள்ளிகளிலும் பள்ளிக்கு வருபவர்கள் தொழுகையாளிகள் அல்ஹம்துலில்லாஹ் அதிகரித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் மென்மேலும் எல்லா மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கும். குறைந்தபட்சம் பள்ளியை தொழுகைக்காகவாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல்
சமுதாயத்தில் இருந்து வருகின்றது, உண்மையிலே போற்றப்பட வேண்டும். பொதுவா ஒரு விஷயத்தோடு நமக்குண்டான தொடர்புகள் அதிகரிக்கப்படுகின்ற பொழுது அதற்குண்டான கண்ணியங்கள் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிவது ஒரு மூமினுக்கு உண்டான அடிப்படை தன்மை. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிக்கு வர்றோம், தொழுகைக்காக வர்றோம், இன்னும் மார்க்கத்துடைய காரியங்களுக்காக வருகை தருகின்றோம். ஆனால் பள்ளிக்குண்டான மாண்புகளையும் பள்ளிக்குண்டான கண்ணியங்களையும் பள்ளிக்கு தரப்பட வேண்டிய கண்ணியங்களை எல்லாம் இஸ்ஸத்தை எல்லாம் இந்த சமுதாயம் முழுமையாக உணர்ந்து செயல்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் என்று சொன்னால் உண்மையிலே அதற்குண்டான பதில் இல்லை என்பதுதான் உண்மையிலே சொல்லித்தரப்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியோடு நமக்குண்டான தொடர்புகள் மானசீக தொடர்பு, அப்படி பள்ளிக்கு வருகை தருகின்ற பொழுது எந்தெந்த முறையில் எந்தெந்த கண்ணியத்தோடு நமது செயல்பாடுகள் இருக்கப்பட வேண்டும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிக்குண்டான சில விதிமுறைகளாக சில விஷயங்களை இஸ்லாம் நமக்கு பட்டியலிட்டு கூறும். அதில் முதலாவது பொது விதி, பள்ளிகள் என்பது கபரின் மீது அமைக்கப்படக்கூடாது அல்லது பள்ளிக்குள்ளாக கபர் அமைக்கப்படக்கூடாது. இது ஒரு பொது நீதி. காரணம், யகூதிகள் அப்படித்தான் தனது நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக, நபிகள் பெருமானார் எச்சரிக்கை. எனவே ஒரு முஸ்லிமுக்கு உண்டான பள்ளியுடைய மாண்புகளில் முதல் விஷயமா இமாம்கள் சொல்லித் தருவாங்க, கபரின் மீது பள்ளியோ பள்ளிக்குள் கபரோ மார்க்கம் அனுமதிக்கல்ல. அதற்கு பிறகு நமது வாழ்வியல்களில் நமது பள்ளியோட தொடர்புகள் என்பது எப்படி இருக்கின்றது என்பதை குறித்து நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரணிகள். ஒரு மூமின் பள்ளிக்கு வருகின்ற பொழுது பேண வேண்டிய நடந்து கொள்ள வேண்டிய கண்ணியமான நடைமுறைகளில் இரண்டாம் விஷயமா நபிகள் பெருமானார் சொல்லி காட்டுவாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஜாபிர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மன் அக்கல சூமன் அவ் பஸலன் ஃபல்யஅ்தஸில் மஸ்ஜிதனா. யார் பூண்டையோ வெங்காயத்தை சாப்பிட்டு இருப்பாரோ அவர் நமது பள்ளிகளிலிருந்து வெளியேறி கொள்ளட்டும், நீங்கிக் கொள்ளட்டும். ஏன் நபிகள் பெருமானார் காரணம் சொல்றாங்க, ஃபஇன்னல் மலாயிகத ததஅஸா மிம்மா யதஅஸா மின்ஹு பனி ஆதம். பூண்டு வெங்காயத்தை பச்சை சாப்பிடக்கூடிய காலம் அன்றைய காலகட்டம். அதை சாப்பிட்டா என்ன வாடை வரும் சொல்லி தெரியும். இந்த வாடையினால் மலக்குமார்கள் நோவினை அடைகின்றார்கள். மலக்குமார்களுக்கு அது சிரமமா இருக்கு. எனவே இந்த இரண்டை சாப்பிட்டவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம். எப்போ? அந்த வாடை போகின்ற வரை அல்லது தூய்மைப்படுத்தும் வரை. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமது காலத்தை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாம் சமைச்சு தான் சாப்பிடுறோம், அதனால பிரச்சனை இல்லை. அப்ப இந்த ஹதீஸ் எதற்கு பொருந்தும்? வெறும் வெங்காயம் பூண்டு மட்டுமா? நபிகள் பெருமானார் பின்னாடி விளக்கம் சொல்லிட்டாங்க, எதுவெல்லாம் துர்வாடை தருமோ அதன் மூலமாக மலக்குமார்கள் நோவினை அடைகின்றார்கள். எனவே துர்வாடை சம்பந்தப்பட்டதை பயன்படுத்திவிட்டு பள்ளிக்கு வராதீங்க. இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம், நோக்கம். இன்றைக்கெல்லாம் புகையிலை போன்ற வஸ்துக்களை பயன்படுத்துபவர்கள் பல பள்ளிகளில் இன்னைக்கு பாத்ரூம் பயன்படுறது அதுதான் பயன்படுது. நம்மால் 10 வச்சு உள்ள போட்டு வந்துடுவார். எந்த பள்ளிக்குள்ள பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்களோ அந்த பள்ளிக்கு இன்னைக்கு பல பேர் அதுக்கு தான் வர்றது. இது போன்ற புகையிலை போன்ற பொருட்களை பயன்படுத்திவிட்டு ஒரு சாதாரண சாப்பிடுவதற்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு பொருளையே சாப்பிட்டு வராதீங்க. அந்த வாடை மலக்குமார்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு மார்க்கம் சொல்லுதுன்னு சொன்னா, புகையிலையில் எத்தனை வஸ்துக்கள் உண்டோ பள்ளிக்குள்ள வர்றாங்க, வாயில ஒதுக்கிட்டு தான் வர்றாங்க, இங்க வந்தா எடுத்தே போடுறாரு. சரி, உள்ள வந்தா 10 வைக்கிறது. அப்ப இது எவ்வளவு பெரிய மோசடி.
பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது. துர்வாடையின் பொருட்களை தவிர்த்து விடுங்கள். அதிலும் ஹலாலான உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருளை. இன்று போதை தரக்கூடிய, சாதாரண மனிதர்களை அந்த புகையை கண்டால் வெறுக்கக்கூடிய இது போன்ற பொருட்களை பயன்படுத்திவிட்டு பள்ளிக்கு வருகை தருபவர்கள் யோசிக்க வேண்டும், பள்ளியுடைய கண்ணியத்தை, மாண்பை நாம் பாதுகாக்கின்றோமா, பறக்க விடுகின்றோம்? பள்ளிக்கென கண்ணியங்கள் உண்டு, அந்த கண்ணியங்கள் பேணப்பட வேண்டும். அப்படி பேணப்படக்கூடிய விஷயங்களில் நபிகள் பெருமானார் இந்த உம்மத்திற்கு முதல் விஷயமா சொல்லி தர்றாங்க, துர்வாடையோடு. உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, வெயில வேர்க்கு விறுவிறுக்க வர்றாரு, இது பரவாயில்ல, உழைச்சாரு. ஆனால் மார்க்கம் ஹராமாக்கிய ஒன்றை அதை அனுபவித்து விட்டு அந்த துர்வாடையோடு பள்ளிக்கு வருதல் என்பது உண்மையிலே ஒருபோதும் பள்ளிக்குண்டான கண்ணியத்தை பாதுகாத்ததாக ஒருபோதும் கருத முடியாது. அது ஆகவே ஆகாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வார்கள், பள்ளிக்கு வர்றவங்க எந்த மாண்புகளை பேணணும்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் சமிஅ ரஜுலன் யுன்ஷிது லால்லதன் ஃபில் மஸ்ஜிதி. ஒரு மனிதர் பள்ளியில் தான் தொலைத்து விட்ட ஒரு பொருளை அறிவிப்பு செய்கிறார், பகிரங்கம் அறிவிப்பு செய்கிறார். நபிகள் பெருமான் சொன்னாங்க, ஃபல்யகுல், அவருக்கு நீங்க சொல்லுங்க. அப்படி யாராவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு என் பொருள் காணும் சொல்லி சத்தம் அறிவிப்பு செய்கிறாரு சொன்னா நபிகள் பெருமான் அவருக்கு பதில் சொன்னாங்க, லா ரத்தஹல்லாஹு அலைக, உன் பொருள் உனக்கு எப்பவுமே திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லுங்க. ஃபைன்னல் மசாஜித லம் துப்னி ஹாதா, பள்ளி என்பது இதற்காக உருவாக்கப்படல. எனவே பள்ளிக்குள் இது போன்ற ஒரு பொருளை தொலைத்து ஒரு பொருளுக்காக பகிரங்கமாக அறிவிப்பு செய்தால், சப்தமாக அறிவிப்பு செய்தால் நீங்க பதில் சொல்லுங்க, உன் பொருள் உனக்கு இன்றைக்குமே கிடைக்காது. இந்த ஹதீஸ் இருக்கையிலாக இமாம் விளக்கம் எழுதுவாங்க. அன்றைய காலத்தை பொறுத்தவரை அரபுகள் அதிகம் விவசாயிகள். ஆடு மாடு ஒட்டகத்தை விளைச்சலுக்கு அனுப்புவாங்க, காணாம போயிடும். ஒரே அடிக்கடி உள்ள வந்துடுறது, ஏன் ஆட்டை காணோம், ஏன் மாட்டை காணோம். ஒவ்வொரு பக்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு இப்படி சொன்னா அது பள்ளிக்குண்டான கண்ணியத்தை பேணியதாக இருக்க முடியுமா? என்ன நபிகள் சொன்னாங்க, பள்ளி அப்படி இல்லை, அதுக்குள்ளது இல்லை பள்ளி. எனவே பள்ளிக்கென சில கண்ணியங்கள், மாண்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் பள்ளிக்குள் ஒரு பொருளை தொலைச்சிட்டு சொல்லி சத்தமா அறிவிப்பு செய்யறாரு, அனுமதிக்காதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் இருக்கிற இமாம்கள் இப்படி எழுதுவாங்க, இன்றைய காலத்தை பொறுத்தவரை ஒரு உயர்ரகமான ஒரு பொருள் ஒரு மனிதர் காணல, ஒரு குழந்தையை காணல, இது போன்ற பொருட்களுக்காக அறிவிப்பு செய்யற அதில் தவறு கிடையாது. அண்ணலும் பெருமானார் விளையாட்டாக வாடிக்கையாக இதை வலுமைப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக அந்த சஹாபாக்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னதுதான் இது. ஆனால் அதே வேளையில் ஒரு விஷயத்தை காணோம், ஒரு பொருளை தொலைச்சிட்டோம்னு சொன்னா அதற்குண்டான கண்ணியத்தை ஒரு அறிவிப்பு செய்யுமே தவிர, ஒரு பொருளை தொலைச்சவங்க நிதானத்தில் இருப்பாங்களா? ஒரு பொருளை தொலைச்சவங்க நிதானத்தில் இருக்க முடியுமா? பயத்துல பதட்டத்துல சத்தம் அதிகமாகும். நபிகள் பெருமான் சொல்றாங்க, பள்ளிக்குள்ள சத்தத்தை அதிகப்படுத்தாதீங்க, பள்ளிக்குள்ள சப்தத்தை அதிகப்படுத்தாதீங்க. எனவே அதற்காகத்தான் இந்த தடை என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுவாங்க. ஆக பள்ளி என்பது அதனுடைய உயரிய நோக்கம் இபாதத்துகள், அமல்கள். அதை விட்டு அறிவிப்புகளுக்காக பள்ளியை பயன்படுத்துவது என்பது சரியான நோக்கம் அல்ல, நபிகள் பெருமான் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து நபிகள் பெருமான் சொல்லி தருவாங்க, பள்ளிக்கு வருபவர்கள் பேண வேண்டிய அடுத்த நடைமுறை, மன் காம மின் மஜ்லிஸிஹி சும்ம ரஜா இலைஹி ஃபஹுவ அஹக்கு பிஹி. பள்ளிக்குள் ஒரு தொழுகையாளி வந்துட்டாரு, இன்னைக்கெல்லாம் மிஞ்சு போனா பெருநாள் தான் கொஞ்சம் அடிப்படி கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, கஷ்டப்பட்டு இடம் முடிச்சு உள்ள வந்துட்டாரு. ஏதோ ஒரு அவசியத்தை வெளியே கிளம்பி போயிட்டாரு. போனவர் சில வினாடிகளுக்குள்ள உள்ள வர்றாரு அப்படின்னு சொன்னா நபிகள் பெருமான் சொல்லி தர்றாங்க, மார்க்கம் சொல்லி தருது, அந்த இடம் அவருக்கு தான், நீங்க யாரும் எடுத்துக்காதீங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறாரு, அவசிய தேவைக்கு ஒது முடிஞ்சிருச்சு, வெளியே போறாரு, ஒது செய்ய போறாரு, திரும்ப வந்தாருன்னு அந்த இடத்தை விட்டுருங்க. நபிகள் பெருமான் ஏன் சொல்லி தருகிறாரு தெரியுமா? ஒழுக்கம் சார்ந்தது. இவர் வர்றாரு,
இவன் ஏன் இடங்கிறாரு, நீங்க கொடுக்கறன்னு சொல்றீங்க, வாக்குவாதம் வந்து பள்ளி சப்தங்கள் உயர்வதற்குண்டான வாக்குவாதங்கள் செய்வதற்குண்டான இடம் அது அல்ல. எனவே ஒருத்தர் இருந்தவர், முன்னாடி இருந்தவர் அவசிய தேவை வெளியே போயிருக்கிறாரு, திரும்ப வந்து கேட்கிறாரு, இடத்தை கொடுத்துருங்க, அதான் கண்ணியம். பள்ளிக்குள் பேண வேண்டிய ஒழுக்கத்தின் அடிப்படையில் நபிகள் பெருமான் சொல்லி காட்டக்கூடிய விஷயம். அடுத்த நபிகள் பெருமான பள்ளியை குறித்து சமுதாய பேண வேண்டிய ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க. அது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா தகூமு ஸாஅ, கியாமத் என்பது ஒருபோதும் வராது. எது வரைக்கும்? ஹத்தா யதபாஹன் நாசு ஃபில் மசாஜித், பள்ளிகளை குறித்து சமுதாயம் பெருமை அடித்துக் கொள்ளும் வரை கியாமத் வராது. பள்ளிகளை குறித்து சமுதாயம் பெருமை அடிக்கும் வரை கியாமத் என்பது வராது. நபிகள் பெருமான் சொல்லி காட்டுறாங்க. அது என்ன பள்ளிகளை குறித்து பெருமை அடித்தல்? இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு பள்ளிகளிலும் வருடத்திற்கு ஒரு முறை, காலத்திற்கு ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் மாற்றங்கள் மாறிக்கொண்டே போகுது. ஆரம்பத்தில் வெறும் தரையில தொழுதிருப்போம், அடுத்து டைல்ஸுக்கு மாறுவோம், அடுத்து கூலிங் வசதி கிடைக்கும், இப்படி ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே போகும். இது மாறலாமா, மாற்றப்படுத்தலாமா, அதில் தவறு கிடையாது. இந்த மாற்றங்கள் தவறு கிடையாது. நபிகள் பெருமான் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் தான் பள்ளிய, என் பள்ளி இப்படி ஆயிடுச்சு, என் பள்ளி அப்படி ஆயிடுச்சு, இந்த பெருமை கூடாது. எங்க பள்ளிகள் இதெல்லாம் இருக்குது, எங்க பள்ளி இப்படிலாம் இருக்குது, இந்த பெருமை யாருக்கும் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிகளுடைய முன்னேற்றங்கள் தொழுகையாளிகளுக்காக செய்யப்படுகின்றது, அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அதை குறித்து எங்க பள்ளி இந்த வசதி இருக்குது, எங்க பள்ளி அந்த வசதி இருக்குது, இந்த பெருமை எடுத்தல் என்பது இஸ்லாம் தடுக்கின்றது, மார்க்கம் தடுக்கின்றது. இன்னைக்கு தான் பல பேர் சொல்லுவாங்க, இந்த சிட்டியிலே எங்க பள்ளி தான் முதல்ல ஏசி போட்டோம், இந்த சிட்டியிலே எங்க பள்ளி தான் முதல்ல ஏசி போட்டோம். இன்னொருத்தர், இந்த சிட்டியில எங்க பள்ளி தான் முதல்ல லிஃப்ட் வச்சோம். எதற்கு இந்த பெருமை பள்ளிகளை குறித்து? நபிகள் பெருமானார் பெருமை பேசாது என்று சொன்னதுல இன்னொரு காரணம் இருக்குது. இப்ப நம்ம பள்ளி அல்ஹம்துலில்லாஹ் கூலிங் வசதி இருக்குது, பக்கத்து பள்ளிகள்ல இல்ல. எங்க பள்ளியில இது இருக்குன்னு சொல்றதுனால அது இல்லாத பள்ளியை குறைவாக மதிப்பிட வேண்டிய சூழல் ஏற்படுது. எங்க பள்ளி இதெல்லாம் இருக்குது, அவ இல்லாத பள்ளிகளை குறைத்து மதிப்பிட வேண்டிய சூழல் ஏற்படுது. எனவே நபிகள் பெருமான் சொன்னாங்க, பள்ளிகளை குறித்து பெருமை அடிக்காதீங்க, அது தேவையில்லை. தொழுகையாளிகளுக்காக வசதிகள் செய்யப்படுகின்றது, ஏற்படுத்தப்படுகின்றது, அது வரவேற்க தகுந்த ஒன்று. ஆனால் அந்த முன்னேற்பாடுகளை வைத்துக் கொண்டு எங்க பள்ளி இதெல்லாம் இருக்குது, என் பள்ளி தான் இதெல்லாம் இருக்குது, இந்த பெருமை பேச வேண்டிய தேவையில்லை. அப்படி பேசுவது கியாமத்தின் அடையாளம். இன்னைக்கு நாம பேசுறோமா இல்லையா நாமளே யோசிக்குவோம். அது பேசுறோமா இல்லையா நாம முடிவு பண்ணிக்குவோம். பள்ளிகளை குறித்து நபிகள் பெருமானார் அடுத்து சொல்லி காட்டுவாங்க, பல பள்ளிகளிலும், பல பெரிய பள்ளிகளிலும் இந்த ஒரு விஷயம் எத்தனை தடவை சொன்னாலும் இருக்கத்தான் செய்யும். கடைசியா வருவாரு, ஆனா முன்னாடி இடம் கேட்பாரு. வர்றது கடைசி, ஆனா முன்னாடி இடம் கேட்பாரு. எப்படி? எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு வர்றது. பள்ளிக்குண்டு தர வேண்டிய ஒழுக்கத்தில் இது மிக மிக முக்கியமானது. பிறருடைய பிடர்களை தாண்டி கொண்டு வராதீர்கள். யாருக்கு எங்க இடம் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு உண்டான இடம். தொழுகைக்கு வரணும், அன்றைய கண்ணி யாருக்கு, அன்றைய மாண்பு யாருக்கு, யார் முதல்ல வராது அவருக்கு தான். நான் பின்னாடி வருவேன், எனக்கு முன்னாடி இடம் வேணும், அது யாரும் தாண்டிட்டு போவேன். மார்க்கம் சொல்லுகின்றது, இஸ்லாம் தடுக்கின்றது. நபிகள் பெருமானார் மிக மிக எச்சரிக்கையோ தடுக்கிறாங்க. அதை அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு அவருக்கு அடுத்து பிடிச்சி இங்க தள்ளுறது, இவரை பிடிச்சி அங்க தள்ளுறது. உனக்கு தேவை, உனக்கு ஆர்வம் இருந்தா முன்னாடி வா. இறுதியாக வருவது உள் பள்ளிக்குள்ள தான் இடம் வேணும் கேட்கறது முறையல்ல. பிறருக்கு தொந்தரவு கொடுத்து விட்டு முன்னேறி வருவது ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கல்ல. இது பள்ளிக்கு செலுத்த வேண்டிய கண்ணியங்களில் மிக மிக கீழ்த்தரமான செயல். அடுத்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை குறித்து நபிகள் அடுத்து சொல்லி தருவாங்க.
இன்னைக்கு பல பள்ளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சப்தத்தை உயர்த்தி பேசுறது, சப்தத்தை உயர்த்தி பேசுது. அதில் உள் பள்ளியில 2 நபருக்கு மட்டும் அனுமதி. ஒன்று வாங்க சொல்லக்கூடிய மோதி சப்தத்தை உயர்த்தலாம், இன்னொன்று குதுபா செய்யக்கூடிய இமாம். இருவரை தவிர்த்து உள் பள்ளியில் யாருக்கும் எந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் சப்தத்தை உயர்த்த மார்க்க அனுமதியை கொடுக்காத யாராக இருக்கட்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, உள்ள ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, வெளியே அதாவது நபிகள் பெருமானார் திரையில ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, பள்ளிக்குள்ள குர்ஆன சப்தத்தை உயர்த்தி ஓதுறாங்க. உலக காரியம் பேசல, குர்ஆன சப்தத்தை உயர்த்துறாங்க. நபிகள் பெருமானார் திரையை விலக்கிட்டு சொன்னாங்க, அலா இன்ன குல்லுக்கும் முனாஜின் ரப்பா, பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அல்லாஹ்ட்ட பேச தான் வந்திருக்கிறாங்க. எனவே நான் குர்ஆனை ஓதுறேன் அப்படின்னு சத்தம் போட்டு ஓதாதீங்க. ஃபலா யூதி என்ன பாபுக்கும் பாவா, உங்கள் சிலருக்கு நோவினை தருவதை போன்று தொந்தரவு தருவதை போன்று சப்தத்தை அதிகப்படுத்தாதீங்க. குர்ஆனை ஓதினாலும் சப்தத்தை கம்மியா ஓதுங்க, குர்ஆனை ஓதினாலும் சப்தத்தை குறைத்துக் கொள்ளுங்க. நபிகள் பெருமானுடைய உத்தரவு. உள்பள்ளிக்குண்ட தர வேண்டிய மிக மிக கண்ணியம் தொழுகையை தவிர்த்து குர்ஆனை தவிர்த்து உலகத்தின் எந்த பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். பல பள்ளிகள் பெரிய பள்ளிகளா இருக்கிறாங்க, படித்தவங்களா இருக்கிறாங்க, உள் பள்ளிக்குள்ளேயே சண்டையும் சச்சரவுகளும். நோம்புக்கு பின்னாடி தமிழகத்துல அல்லாஹ் பாதுகாக்க ஒரு ஊர் சொல்ல வேண்டாம், தமிழகத்துல ஒரு பள்ளியில தனக்கு நிர்வாகத்தில் இடம் தரவில்லை என்பதற்காக ஆயுதத்தை தூக்கிட்டு உள்ள வந்தார், வீடியோ வந்துச்சு. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலைகளில் சமுதாயம் பள்ளியை குறித்து பயணிக்கின்றது என்கின்ற வருத்தம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உள் பள்ளி இபாதத்தை தவிர்த்து உலகத்தின் வேறு எந்த காரியத்திற்கும். இமாம்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, இமாம் அவர்களே பள்ளிக்குள்ள கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம், சப்தத்தை உயர்த்தலாமான்? நீ கல்வியே போதித்தாலும் சப்தம் கம்மியாக தான் இருக்கும்னா, கல்வி தான் கற்றுக் கொடுக்கிறாங்க, கல்வியே கற்றுக் கொடுத்தாலும் சப்தம் குறைவா இருக்கட்டும். ஏன் சில நேரங்களில் பெருமை வந்து விடலாம். அடுத்தவர் என்னை பார்க்கிறாரு, நான் இப்படி சத்தமா சொல்றேன், அந்த பெருமை வந்துடலாம். எனவே பள்ளிக்குள் கல்வி கற்றுக் கொடுத்தல் என்பது அனுமதிக்கப்பட்டது. அப்படி கற்றுக் கொடுத்தாலும் சத்தம் குறைவா இருக்கும். சமுதாயம் யோசிக்க வேண்டும் பள்ளிகளை குறித்து. பள்ளிகள் நமக்கானதுதான், அதுல சந்தேகமே கிடையாது. பள்ளிக்கு ஒவ்வொரு தொழுகையாலையும் ஒவ்வொரு மோமினும் வந்தே ஆக வேண்டும், அதுல சந்தேகமே அல்ல. ஆனால் வருகின்ற தொழுகையாளிகள் பள்ளிகளுக்கு உண்டான மாண்பை மிக மிக சரியாக பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் அதைவிட அதிகமாக வலியுறுத்துகின்றது. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், யா பனி ஆதம ஹுது ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், பள்ளிக்கு வருகின்ற பொழுது அலங்காரத்தோடு வாங்குங்கிறான் அல்லாஹ். தூங்கி எந்திரிச்சு வராதீங்க, சோம்பேறியா வராதீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா இப்படி சூட்டிப்பா போவோம், இவ்வளவு உஷாரா போவோம், எப்படி புத்தாடி அணிஞ்சு போவோம், உங்களுக்கு அலங்காரத்தோடு வாங்குங்கிறான் அல்லாஹ். இந்த அலங்காரம் என்பது முட்டிக்காலுக்கு மேல உள்ள ட்ரெஸ்ஸும் டைட்டான ட்ரெஸ்ஸும் குனிஞ்சா பின்னாடி தெரிகிற ஆடைகள், அபத்தமான ஆடைகள் எல்லாமே பொருந்தும். எனவே ஆடை எது அலங்காரம் தருமோ, எந்த ஆடை நமக்கு அழகு சேர்க்குமோ அந்த ஆடைகள் அணிந்து கொண்டு வாருங்க. அது அல்லாத அபத்தமான ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு ஆடையை போட்டே போக முடியாது, பள்ளிக்கு வர்றாரு கேட்டா இதான் கூடுமே. அல்லாஹ் சொல்றாங்க ஹுது ஸீனத்தக்கும், அல்லாஹ் ஆடையோட வான்னு சொல்லல, ஹுது ஸீனத்தக்கும், ஆடையில அலங்காரத்தோட அழகோட வாங்குறான் அல்லாஹ். எனவே பள்ளிகள் நமக்கானது, தொழுகையாளிகளுக்கானது. ஆனால் அதற்குண்டான கண்ணியத்தை உரிய முறையில் பேணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் அதைவிட அதிகமாக வலியுறுத்துகின்றது. எனவே பள்ளியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய, மாண்பை பேணக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வாழச் செய்வானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.